நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கும், இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகன்களுக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த நெருக்கடியின் காலத்திலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறபடியால் ஆண்டவரும் சீக்கிரமாக இந்த உபத்திரவத்தை, இந்த வியகுலத்தை ஆண்டவர் சீக்கிரமாக அகற்றி விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்பானவர்களே, அருமையான இந்த பகல் வேலை சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சமீப நாட்களா தேவன் வருத்தங்களை மறக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்மையான சகோதர சகோதரிகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து சம்பவங்களையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையிலே அந்த திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடு அந்த பிறந்த அந்த மூத்த பிள்ளைக்கு பெயர் வைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வருத்தங்களையும், அவருடைய குடும்பத்தில் இருந்த எல்லா வருத்தங்களையும், தனிப்பட்ட ஜீவிதத்திலிருந்து எல்லா வருத்தங்களையும் தேவன் மறக்க செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தேவன் வருத்தங்களை மறக்க செய்தார் என்று சொல்லி ஏற்கனவே யூடியூபிலே செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்ததனாலே வருத்தங்களை மறக்க செய்தார். யோசேப்பு மீது ஆண்டவர் கிருபை வைத்ததனாலே வருத்தங்களை மறக்க செய்தார். அதே போல யோசேப்பின் மீது ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை வைத்ததனாலே வருத்தங்களை மறக்க செய்தார். 4வது அழைப்பு, அந்த தரிசனம் நிறைவேறினதனாலே ஆண்டவர் அந்த வருத்தங்களை மறக்க செய்தார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, அருமையான இந்த பகல் வேளையிலே இன்னொரு காரியத்தை சற்று தியானிக்க போகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி வருத்தங்களை தேவன் மறக்க செய்தாரோ, அதே போல இன்னொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார் என்று தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்பான சகோதர சகோதரிகளே, 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அங்கு ஒரு சம்பவம் இவ்விதமாய் எழுதப்படுகிறது என்னவென்றால், அங்கு வேத வாக்கியம் இவ்விதமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யாபேஸ் தன் சகோதரரை நோக்கி சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அது மகிழ்ச்சியான காரியமாக இருக்கும். ஒரு குடும்பத்திலே பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய தகப்பனுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளை பிறப்பதை நிமித்தமா அந்த தாய்க்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஒரு பிள்ளை பிறப்பதை நிமித்தமாக அவங்க சொந்த பந்தங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிள்ளை பிறப்பதை நிமித்தமாக அவங்க சுற்றிலும் வாழ்கிற சகல பட்டணத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கும். அப்ப இந்த உலகத்திலே பிள்ளை பிறக்கிற காரியம் அனைவருக்குமே அது மகிழ்ச்சிக்குரிய காரியமாக, சமாதானத்திற்குரிய காரியமாகத்தான் இருக்கும். இங்க வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
இந்த யாபேஸ் என்கிற ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த யாபேசனுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே அதிகமான துக்கம், அந்த குடும்பத்திலே அதிகமான துக்கம், அவங்க வாழ்க்கையில அதிகமான துக்கம் அதிகமா இருந்தபடியால் அந்த மூத்த பிறந்த பிள்ளை அந்த யாபேஸ் பிறந்த பொழுது அந்த பிள்ளை பிறப்பதை குறித்து அவங்களால் சந்தோஷப்பட முடியல. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த யாபேசு பிறந்ததை குறித்து இந்த தாயினாலே சந்தோஷப்பட முடியல, இந்த தாயினாலே சமாதானப்பட முடியல. காரணம் என்னவென்றால் அந்த தாயாருடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான துக்கம் அதிகமா இருந்தது. அப்போ ஒரு பிள்ளை பிறப்பது யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லையோ, பெற்றெடுத்த தாய்க்கு அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும், பெற்றெடுத்த தாய்க்கு அது மிகுந்த சமாதானமா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த யாபேசுடைய தாய்க்கு அது மிகுந்த துக்கமா இருந்தது, அது மிகவும் வேதனையா இருந்தது. அந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அதிகமான துக்கம் இருந்தபடியால் அந்த தாய் அந்த பிறந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கும் பொழுது துக்கத்திலே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, அந்த யாபேசுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு துக்கம் அதிகமா இருந்ததோ, எந்த அளவுக்கு வேதனைகளும் கசப்புகளும் அதிகமாக இருந்ததோ, அதே பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான துக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அதிகமான சஞ்சலத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அதிகமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பமும் சரி, வேலையிலும் சரி, இல்ல தொழில் ஸ்தலத்திலும் சரி, தனிப்பட்ட ஜீவிதத்திலும் சரி, ஒருவேளை துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி ஆண்டவர் யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா துக்கத்தை மாற்றி அவன் எல்லைகளை பிரிதாக்கி அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் செய்தாரோ, அதே போல் உங்க வாழ்க்கையிலே நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்றி, உங்க மன விருப்பங்களை நிறைவேற்றி, உங்கள் வாஞ்சைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி உங்கள் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் தேவன் செய்வார் என்று வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்த்தோம். துக்கத்திலே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், பலத்திற்கு முன்சினே அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பலத்திற்கு மிஞ்சின பாரங்கள் வருவதும் உண்டு, அது நம்மளால் தாங்கக்கூடிய வருத்தங்கள் வருவதும் உண்டு. இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரங்கள் வரும். அதே போல யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் விதமாய் சொல்லுகிறது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். அப்ப அன்பானவர்களே, அந்த யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் வருத்தம் அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வருத்தங்களையும் மாற்றும்படியாகவே பிறந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா வருத்தங்களையும் எல்லா துக்கத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மாற பண்ணுவார். அந்த வருத்தங்களையும் அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாகவே மறக்க பண்ணுவார் என்று வேதம் அழகா சொல்லுகிறது. அப்ப பெற்ற தாயை குறித்து, பெற்ற மகனை குறித்து தாயினால் சந்தோஷப்பட முடியல. அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில உடைமைகள் இருக்கிறது, போதுமான படிப்பு இருக்கிறது, போதுமான பொருள் இருக்கிறது, ஆனால் சந்தோஷப்பட முடியல. அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த பகல் வேலை அகற்றி எதிலெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ, எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ அந்த பகுதியிலெல்லாம் தேவன் உங்கள் வருத்தங்களையும் உங்கள் துக்கங்களையும் தேவன் மறக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், யாபேசுடைய துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார். அப்ப யாபேசுடைய துக்கத்தை எப்படி தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாபேசுடைய துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார். முதலாவது அங்க பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கு முதல் பாகம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. எனக்கு அன்பானவர்களே, இடைவிடாத ஜெபத்தினால் அவருடைய துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாபேசுடைய துக்கம் எப்படி மாறியது, யாபேசுடைய தாயுடைய அந்த துக்கம் எப்படி மாறியது, அந்த குடும்பத்தில் இருந்த துக்கத்தை தேவன் எப்படி மாற பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த யாபேசுடைய இடைவிடாத ஜெபத்தினாலே அந்த துக்கத்தை தேவன் மாற பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், தொடர்ந்து உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததுனாலே மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறது, உங்கள் விண்ணப்பம் எல்லாம் கேட்கப்படுகிறது, உங்கள் மன்றாட்டெல்லாம் கேட்கப்படுகிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று லூக்கா 17
17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானால், உங்கள் குடும்பத்திலே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானால், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானால், யாருடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையிலே யோசேப்புடைய வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணினது போல, யாபேசுடைய துக்கத்தை மறக்க பண்ணினது போல, உங்கள் வருத்தங்களையும் உங்கள் துக்கத்தையும் தேவன் மறக்க பண்ணுவார். உங்கள் வருத்தங்களையும் உங்கள் துக்கங்கள் யாவையும் தேவன் நிச்சயமாகவே மாற்றி போடுவார் என்று வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஜெபம் எப்பொழுதுமே துக்கத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையிலே அருமையான வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவங்க ஏற்பட்ட அநேக துக்கத்தை ஜெபம் மாற்றி இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே 430 ஆண்டுகளாக இருந்த துக்கத்தையும் வருத்தங்களையும் அவங்க ஜெபம் மாற்றி காண்பித்தது. அதே போல பவுலுடைய வாழ்க்கையில் வந்த வருத்தங்களையும் துக்கங்களையும் அவங்க ஜெபம் மாற்றி காண்பித்தது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இடைவிடாத ஜெபிக்கிற பழக்கம் இருக்குன்னா, யாபேசுடைய துக்கத்தை மறக்க பண்ணின தேவன் உங்கள் துக்கத்தையும் தேவன் மறக்க பண்ணுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் கண்பானவர்களே, ஒருவேளை இந்த நெருக்கடி காலத்திலே வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம், இந்த நெருக்கடி காலம் முடிந்தவுடனே பிள்ளைகளை ஸ்கூல்ல படிக்க வைப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு மிகுந்த வருத்தத்தோட மிகுந்த துக்கத்தோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே நீங்கள் ஒருவேளை அழுது புலம்பலாம், நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வருத்தங்கள் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கங்கள் யாவும் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வருத்தங்களை யாரிடத்தில் நாம் தெரியப்படுத்துகிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய துக்கத்தை யாரிடத்தில் அதிகமாக தெரியப்படுத்துகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதிகமான வருத்தங்கள் இருந்தது. அதே போல யாபேசுடைய வாழ்க்கையிலே அதிகமான வருத்தங்கள் இருக்க செய்தது. அப்போ அந்த வருத்தங்களை தேவன் எப்படி மறக்க பண்ணினார், அந்த துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அறிந்துள்ள ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நம்முடைய வருத்தங்களையும் நம்முடைய துக்கத்தையும் மனிதரிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய வருத்தங்களையும் சொந்த பந்தங்களிடம் நம்முடைய நண்பர்களிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அது நிமித்தமாகத்தான் நம்முடைய வருத்தங்களை மாற்ற முடியல, அதே போல நம்முடைய துக்கத்தை ஆண்டவரால் மாற்ற முடியல. ஆனா யாரெல்லாம் தங்களுடைய வருத்தங்களையும் தங்களுடைய துக்கத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார்களோ, பைபிள் சொல்றது பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அப்ப நன்றாக கவனிக்கணும், நண்பனை நோக்கி அப்படி நாங்க எழுதப்படலை, சொந்த பந்தங்களை நோக்கி அப்படி நாங்க எழுதப்படலை, உலகத்தானை நோக்கி அப்படி எழுதப்படலை, தன் குடும்பத்தை நோக்கி அப்படின்னு எழுதப்படலை. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை நோக்கி யாபேஸ் ஜெபித்ததனாலதான் அவருடைய துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார். உங்களுக்கு சில காரியங்கள் யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிற ஆபிரகாமும் தேவனை நோக்கி தான் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில வருத்தங்கள் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வந்தது. ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அதே மாதிரி யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோசே தேவனை நோக்கி. அப்ப இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தின மோசே கூட அந்த வாழ்க்கையில் வந்த வருத்தங்களையும் அந்த துக்கத்தை எல்லாம் மனிதரிடம் பகிர்ந்து கொள்ளாமே அவர் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். மோசே தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறாய் இருந்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். என்னாகாமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிள்ளையோம் தேவனை நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தீர்க்கதரிசியாக பிள்ளையோமும் அங்கு தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று எழுதப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கிதியோன் தேவனை நோக்கி அப்படின்னு எழுதப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே கிதியோன் தேவனை நோக்கி. 1 நாளாகாமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தேவனை நோக்கி அப்படின்னு எழுதப்படுகிறது. அதே போல 1 நாளாகாமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இத்தனை வேத வசனங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், இவங்க மூர்த்த பிதாக்கள் யாவரும், நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவரும், நம்முடைய முற்பிதாக்கள் அனைவருமே தேவனை நோக்கி தான் ஜெபித்தார்கள்.
அவங்க வருத்தங்கள் அதிகமாக இருந்தாலும், அவங்க பாரங்கள் அதிகமாக இருந்தாலும், அவங்க துக்கங்கள் அதிகமாக இருந்தாலும், இவங்க அத்தனை பேருமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தங்கள் கவலைகளை, தங்கள் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தவங்களா இருந்தான். தங்கள் பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்க வைத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் துக்கங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தால், எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள் இருந்தால், யாபேசனுடைய வருத்தங்களை மறக்க பண்ணின தேவன், யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உங்கள் எல்லைகளை நிச்சயமாகவே விரிவாக்குவார். உங்கள் வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இது யோவேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். பாருங்க, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி பாகம், அவன் வேண்டிக் கொண்டதை தந்தருளினார். அப்ப இந்த இடத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்ன, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு பதிலை தேவன் தந்தருளினார். அதனால்தான் வேதம் சொல்லுகிற யோவேல் 2ஆம் அதிகாரம் 14 தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். உங்கள் மன விருப்பத்தின் பிரகாரமா தந்தருளுவார், உங்களுடைய விண்ணப்பத்தின் பிரகாரமா தந்தருளுவார், உங்கள் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை தேவன் தந்தருள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், அவருடைய சமூகத்திலே பாரங்களை இறக்கி வைங்க. நிச்சயமாகவே உங்கள் மன விருப்பங்களையும் உங்கள் வாஞ்சைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது முதலாவது காரியம். இரண்டாவது, யாருடைய யாபேசனுடைய துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அங்கு 10ஆம் வசனத்திலே அங்கு 2வது பாகம் சொல்லுகிறத பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து. இரண்டாவது, யாபேசனுடைய வாழ்க்கையிலே இருந்த துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார், அந்த தாயினுடைய துக்கத்தை தேவன் எப்படி மாற பண்ணினார், எப்படி உங்களால் அதை துக்கத்தை மறக்க முடிந்ததுன்னு பார்க்கும் பொழுது, கரம் கூட இருப்பதினாலே துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார். கரம் கூட இருப்பதினால் துக்கத்தை மறக்க பண்ணினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்தே அந்த துக்கம் எப்படி மாறிற்று, யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்தே அந்த துக்கம் மாறி எப்படி எல்லைகளை தேவன் விரிவாக்கினார், ஏன் யாபேசு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஏன் யாபேசுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரண்டாவது ரகசியம் அல்லது இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய கரம் யாபேசோடு கூட இருந்தபடியால். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அதிகமான வருத்தத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் அதிகமான துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வருத்தங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களும் மாறுவதற்கு இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், எப்போதுமே ஆண்டவருடைய கரம் நம்மை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் எப்போதுமே நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கும்படியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப யாபேசு பாருங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களை விட்டு விலகிவிட்டாலும், நண்பர்கள் அவங்களை விட்டு விலகிவிட்டாலும், வாழ்க்கையில் அதிகமான வருத்தங்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் அதிகமான துக்கங்கள் இருந்தாலும், அவர் செய்த இரண்டாவது ஒரு காரியம் என்ன, ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்படி அவர் தன்னை வாழ்க்கையை காத்துக்கொண்டார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்படி தன் ஜீவிதத்தை காத்துக் கொண்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது, இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா துக்கத்தையும் வருத்தத்தையும் தேவன் மாற்றுவார். இரண்டாவது, ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில கூட இருக்கும்னா நிச்சயமா உங்கள் துக்கங்கள் யாவையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அலங்கம் இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட பொழுது அங்கே நெகேமியாவுக்கு நடந்த ஒரு காரியம் பாருங்க, வாசிக்க கேட்போம். என் தேவனுடைய கரம் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தினார்கள். பாருங்க, அப்போ இந்த நெகேமியாவினுடைய காலகட்டத்திலே அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட பொழுது ஒரு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பிற்பாடு அந்த காரியத்தை அநேகருக்கு அவர் தெரியப்படுத்தின பொழுது, நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் கோடி இருந்ததினாலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நெகேமியா தனி ஒரு மனிதனா அலங்கத்தை கட்டுவதற்கு காரணம் என்ன? நெகேமியா தனி ஒரு மனிதனா அவ்வளவு பெரிய தேவ தரிசனத்தை, அவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன? தனி ஒரு மனிதனா சாதித்து காண்பிப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்ததனால்தான் அனுகூலமான ஆட்களை தேவன் எழுப்பி கொடுத்தார். ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அங்க போய் தன் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்திய பொழுது, தன் வந்த தரிசனத்தை அவர் சொல்லிய பொழுது, அந்த தேசத்தில் இருக்கிற அநேக மக்கள் ஒன்று கூடி அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன் வந்தார்கள். இத்தனை சம்பவங்களும் நடந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்ததனால்தான் அலங்கத்தை கட்ட முடிந்தது.
நெகேமியாவுடைய வருத்தங்களும் நெகேமியாவுடைய துக்கங்களும் மாறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, அந்த நெகேமியாவின் மேல் இருந்த தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரசின் மீது இருக்குமானால் நிச்சயமாகவே நெகேமியாவின் வருத்தங்களையும் துக்கத்தையும் மறக்க பண்ணின தேவன் உங்கள் துக்கத்தையும் மறக்க பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது இது வாசிங்க. இது உமது கரம் என்றும், இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும், தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கப்படுகிறது. இது உம்முடைய கரம் என்றும், இது உம்முடைய கிரியைகள் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்க தரிசனத்தோட கூட இருந்து, உங்கள் குடும்பத்தோட கூட இருந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள், இது இவர்களுடைய கரம் அல்ல, தேவனுடைய கரம் என்று. நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற பொழுது இது நெகேமியாவுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம் என்பதை புரிந்து கொண்டார்கள். இது நெகேமியாவுடைய கை வந்த காரியத்தை சாதிக்கல, தேவனுடைய கரம் தான் இந்த காரியங்களை சாதித்தது என்று சொல்லி அந்த கர்த்தருடைய கரத்தை குறித்த அறிவு அந்த ஜனங்களுக்கு வர ஆரம்பித்தது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருந்ததுன்னா உங்கள் கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கும்னா உங்க செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருந்தா நீங்க செய்கிற வேலை வித்தியாசமாக இருக்கும், நீங்க செயல்படுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். காரணம், நீங்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை, ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 118 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். என் கண்பான தேவ பிள்ளைகளே, யாரோடும் நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம். யாரு உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, யாரு உங்களை நிந்தித்தாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, ஒன்றுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒருவேளை வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்தினாலும் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. காரணம், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்ப ஆண்டவருடைய கரம் நம்மை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை காப்பாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, யார் நம்ம கூட இல்லாவிட்டாலும் சரி, யாருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் சரி, யார் உங்களுக்கு பட்சமாய் நடந்து கொள்ளவிட்டாலும் சரி, யார் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்காவிட்டாலும் சரி, ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கும்னா அந்த கரம் உங்களை ரட்சிக்கும். ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கும்னா அந்த கரம் ஆபத்துக்கு உங்களை தப்பு வைக்கும். ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கும்னா உங்க வருத்தங்கள், உங்கள் துக்கங்கள் மாறுவதற்கு இந்த கரம் உங்களை வழிநடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப யாபேசுடைய வாழ்க்கையில வந்து அந்த துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இரண்டாவது, ஆண்டவருடைய கரம் யாபேசு மீது இருந்தபடியால் தான் அந்த துக்கம் மாறுவதற்கும் எல்லைகள் விரிவடைவதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, யாபேசுடைய துக்கத்தை தேவன் எப்படி மறக்க பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது, தீங்குக்கு நம்மை விலக்குவதினால் துக்கத்தை மறக்க பண்ணுகிறார். ஆசிக்கப்போம் 1 நாளாகமம் 4 அதிகாரம் அங்க 10 என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, யாபேசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துக்கத்தை மாற்றியதற்கு மூன்றாவது காரணம், யாபேசுடைய வாழ்க்கையில் இருந்தே அந்த துக்கத்தை மறக்க பண்ணுவதற்கு நடந்த மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்றைக்கு தீங்குக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறாரோ, ஆண்டவர் என்றைக்கு உங்கள் குடும்ப தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறாரோ, ஆண்டவர் என்றைக்கு உங்கள் பிள்ளைகளை தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறாரோ, அந்த தீங்கிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிற பொழுது, அந்த தீங்கிலிருந்து தேவன் உங்களை வழிநடத்துகிற பொழுது, உங்கள் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணுவார், உங்கள் துக்கங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணுவார் என்று வேதம் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப யாபேசுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கம் வந்ததற்கு காரணம் என்ன? யாபேசுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே அந்த துக்கம் வந்ததற்கு காரணம் என்னன்னா, அதிகமான தீங்குகளை அவங்க அனுபவித்ததனாலே, அதிகமான வருத்தங்களை அனுபவித்ததனாலே, அநேக தீங்கின் வழியாக கடந்து வந்ததனாலதான் அவங்க வாழ்க்கையில் அதிகமான துக்கம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தீங்குக்கு யாபேசையும் அந்த குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்தாரோ, அன்றைக்கு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்தருளினார். அன்றைக்கு யாபேசுடைய வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணினார். அன்றைக்கு யாபேசுடைய துக்கத்தை தேவன் மாற்றி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. செப்பனியா
3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்போ இந்த நெகேமியா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தீங்குக்கு ஆண்டவர் எப்படி விலக்கி பாதுகாக்கிறார்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நம்முடைய தீங்கிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி. அப்ப என்றைக்கு நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுகிறதோ, நம்முடைய அக்கிரமங்கள் என்றைக்கு நம்மை விட்டு அகற்றப்படுகிறதோ, தேவனுக்கு பிடிக்காத செயல்கள், தேவனுக்கு பிடிக்காத கிரிகள் என்றைக்கு நம்மை விட்டு அகற்றப்படுகிறதோ, அந்த ஆக்கினி முதலாவது அகற்றப்படுகிற பொழுது தீங்கை காணாது இருப்பாய். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தீங்குகள் வருவதற்கு காரணம் தேவனுக்கு பிடிக்காத செயல்கள், தேவனுக்கு பிடிக்காத கிரிகள், அது நமக்கு ஆக்கினியாக மாறுகிறது. அப்ப ஆண்டவர் அந்த ஆக்கினியை அகற்றுகிற பொழுது நம்முடைய தீங்குக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். இரண்டாவது அங்க பைபிள் சொல்கிற காரியம் என்னன்னா, துக்கம் அதாவது அந்த துக்கத்தை மாற்றுவதற்கும் அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பதற்கு சொல்லப்படுகிற காரியம் சத்துருவுக்கு விலக்கின்னு சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார், நம்முடைய அக்கிரமங்களை நம்ம விட்டு அகற்றி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இது முதலாவது காரியம். இரண்டாவது நம்ம தீங்கு விலகுவதற்கு சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சத்துருக்கள் மிகவும் நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்கள் தொழில் ஸ்தலங்களை சத்துரு நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்திலே சத்துரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்களே உங்களுக்கு சத்துருவாக மாறி மிகவும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இரண்டாவது செய்கிற காரியம் சத்துருவுக்கு உங்களை விலக்குகிறார். சத்துருக்கு உங்களை விலக்குகிற பொழுது இனி உங்க வாழ்க்கையில தீங்கு வராது. சத்துருவுக்கு உங்கள் குடும்பத்தை விளக்கும் பொழுது இனி உங்க வாழ்க்கையிலே தீங்கு வராது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது தீங்கு விளக்குவதற்கு அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தராகிய ராஜா தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமான காரியம். அப்போ யாபேசுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார், யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார். இங்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த தீங்குக்கு விலக்கை பாதுகாப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய நடுவிலே வந்து விடுகிறார், நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே அவர் வந்து விடுகிறார். எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டமோ, என்றைக்கு நம்ம மனம் திரும்பினமோ, என்றைக்கு இந்த தெய்வத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டமோ, அன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவிலே வந்து விட்டார். என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அவர் நடுவிலே நான் இருப்பேன்னு சொல்லிட்டார். இதோ சதா காலமும் மரண பிரியந்தமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 3 காரியங்கள். ஆக்கினைகள் அகற்றப்படுகிறது, சத்துருவுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார், மூன்றாவது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் நடக்கும் பொழுது அழகா ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நெகேமியா எருசலேமை குறித்தும் அலங்கத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டதாகவும் தீக்கரை ஆக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி அவர் கேள்விப்படுகிற பொழுது அவருக்கு அங்க நேரிட்ட காரியம் என்ன பாருங்க, வாசிக்க கேட்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ எருசலேமிலே அந்த சம்பவத்தை அவர் கேள்விப்பட்ட பொழுது அங்க தீங்கையும் நிந்தையும் என்ன செய்றாங்க, அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. அப்ப நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை இப்போ வாசிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, துக்கத்துல 2 விதமான துக்கம் இருக்கிறது. இங்க நெகேமியின் மூலமாக அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஒன்று உலகத்திற்கு ஏதுவான துக்கம், உலகத்திற்கு ஏதுவான துக்கம். 2வது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான துக்கம். இப்ப நமக்குள் இருக்கிறது எந்த வகையான துக்கம்ங்கிறதை நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்துல வாழுகிறார்கள்.
நிறைய பேர் இன்றைக்கு வருத்தத்தில் வாழுகிறார்கள். மனைவி குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலை குறித்து, வருமானத்தை குறித்து நிறைய பேர் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த துக்கம் எல்லாம் நெருக்கத்தினால் வந்ததுதான். அப்போ இது முதலாவது காரியம். இரண்டாவது, இங்க நெகேமியாவுக்கு அந்த துக்கம் என்னன்னா, அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த வகையான துக்கம் கிடையாது. ஏன்னா அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறுகிற நிலைமையில் இருக்கிறார். ராஜாவோட முகமுகமாய் பேசுகிற ஒரு தன்மையில் இருக்கிறார். ராஜாவும் இவரோடத்துல நல்ல பேசுகிற நிலைமையில் இருக்கிறார். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில நெகேமியாவுக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது. இன்றைக்கு அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி அவர் கேள்விப்படுகிறாரோ, இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் அடிமையாக்கப்பட்டதை அவர் கேள்விப்படுகிறாரோ, இன்றைக்கு தன்னுடைய உடன்பிறப்பலாகிய தன்னுடைய ஜனம் வேதனைப்படுகிறதை அவர் கேள்விப்பட்டாரோ, அன்றைக்கு நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அதிகமான துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான துக்கம் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. உலக பிரகாரமான வருத்தங்கள் நம்முடைய இதயத்தில் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. பைபிள் சொல்லுகிறது. அதே சமயம் தேவ ராஜ்யத்திற்கு உண்டான ஒரு பாரம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம், எழுப்புதலை குறித்த ஒரு பாரம், சபைகளை குறித்த ஒரு துக்கம் நம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பவுலடியார் விதமாய் சொல்லுகிறார், சபைகளை குறித்த ஒரு பாரம் மிகவும் ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் பாரம் இல்லாவிட்டாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில வருத்தங்கள் இல்லாவிட்டாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் துக்கங்கள் இல்லாவிட்டாலும், சபைகளை குறித்த ஒரு பாரம் பவுலை நெருக்கி கொண்டே இருந்தது. சபைகளை குறித்த ஒரு துக்கம் மிகவும் நெருக்கி கொண்டிருந்தது. அதே மாதிரிதான் இந்த கடைசி காலகட்டத்திலே சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மக்கள் விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே சபை குறித்த ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். எழுப்புதலை குறித்த ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். அவ சபைக்காக, எழுப்புதலுக்காக, தெய்வ மனிதர்களுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எந்த அளவுக்கு நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம துக்கப்பட்டு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பரலோகத்தின் தேவனானவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஊக்கமாக சபைகளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து ஊக்கமாக ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். சபைகள் திறக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். சீக்கிரமாக ஆண்டவர் நம்முடைய பாரத்தை அறிந்து, நம்முடைய துக்கத்தை அறிந்து சீக்கிரமாக சபைகளை திறக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி செய்கிற காலத்திலே நிச்சயமாகவே நம்முடைய துக்கங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணுவார். நம்முடைய வருத்தங்கள் யாவையும் தேவன் நிச்சயமாகவே மறக்க பண்ணுவார். நிச்சயமாகவே இந்த நோயை இந்த தேசத்தை விட்டு அகற்றி ஆண்டவர் தேசத்திலே பெரிய காரியத்தை செய்வார். ராஜாக்களுடைய கண்களிலே ஆண்டவர் தயவை கட்டளிடுவார் என்று நாம் விசுவாசிப்போம். பரிமையான இந்த பகல் வேளை யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா துக்கத்தையும் தேவன் மறக்க பண்ணினார். அதற்கு அவர் செய்த 3 காரியம். ஒன்று, இடைவிடாத ஜெபத்தினாலே துக்கத்தை மறக்க பண்ணினார். 2வது, கரம் கூட இருப்பதினாலே துக்கத்தை தேவன் மறக்க பண்ணினார். 3வது, தீங்குக்கு நம்மை விலக்குவதனாலே துக்கத்தை என்ன செய்தாருங்க, மறக்க பண்ணினார். அப்ப முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். இது முதலாவது காரியம். 2வது, ஆண்டவருடைய கரம் நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது இருக்கும்படியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். 3வது, தீங்குக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கணும்னா நம்முடைய பாவங்கள் அகற்றப்படணும், அக்கிரமங்கள் அகற்றப்படணும், சத்துருக்கள் விலக்கப்படணும். ராஜா நம் நடுவிலே வந்து வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்ம நடுவிலே வந்து, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே வந்து, சபைகள் நடுவில் வந்து அவர் வாசம் பண்ண வேண்டும். எல்லாம் நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாகவே இனி தீங்கை காணாது இருப்பாய். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அதே சமயம் உலகத்துக்குரிய கவலை, உலகத்துக்குரிய துக்கம் நம்முடைய இருதயத்திற்குள் வராமல் தேவ ராஜ்யத்தை குறித்த துக்கமும் தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரமும் உங்களுக்குள் இருக்கும்னா வருகிற காலத்தை எழுப்புதலின் மகனா, எழுப்புதலின் மகளா ஆண்டவர்களை பயன்படுத்துவார். யாருக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த பாரம் இருக்கிறதோ அவங்களைத்தான் வருகிற காலங்களில் ஆண்டவர் அதிகமாக உபயோகப்படுத்துவார். நெகேமியாவுக்கு இந்த தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அதே போல எஸ்ராவுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது. மோசேக்கு தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அதே மாதிரி இந்த கடைசி காலத்திலே பாரமுள்ள பிள்ளைகளை தேவன் எழுப்ப போகிறார். தேவ ராஜ்யத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் துக்கப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் வருகிற காலங்களிலே பயன்படுத்த போகிறார். நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யோசேப்பின் வருத்தங்களை மறக்க பண்ணினீர். அதே போல யாபேசுடைய துக்கத்தையும் தேவன் மறக்க பண்ணினீர். இந்த வார்த்தைகளை நேரிலும் ஆண்டவர் இணையதளத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா துக்கத்தையும் தேவன் மறக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆனால் யாபேசுடைய தாயார் சொல்லுகிறார்,
துக்கத்திலே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். பிள்ளை பிறந்தும் கூட சமாதானமாக இருக்க முடியல, பிள்ளை பிறந்தும் கூட சந்தோஷமாக வாழ முடியலப்பா. அதே போல சிலருடைய வாழ்க்கையிலே, சிலருடைய குடும்பத்திலே பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, ஆனால் சமாதானமாக வாழ முடியல ஆண்டவரே. ஆனா வாழ்க்கையில நிறைய துக்கப்படுகிறாங்கப்பா ஆண்டவர். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் எல்லாம் துக்கப்படுகிறாங்களோ அந்த துக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை வீட்டை கட்ட முடியவில்லை என்கிற துக்கம் இருந்தா இவங்க வீடு கட்டுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே வேலை சரியான ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிற துக்கத்தோடு இருந்தாங்கன்னா ஆண்டவரே நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. ஏற்ற காலம் வந்து விட்டது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்கிற துக்கம் இருக்குமானால் அந்த துக்கத்தை தேவன் மாற்றி ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணம் நடந்து விட்டது, இன்னும் ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லையே, என் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்கிற துக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த கர்ப்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாக மாறும்படி ஒரு பிள்ளை பாக்கியத்தை தேவன் கொடுப்பீராக. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் வருமானத்தை கொடுப்பீராக. கடனை அடைக்க முடியவில்லை என்று திகைத்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கடனை அடைக்கப்படு, பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதற்கு தேவன் உதவி செய்வீராக. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை தாரும் அப்பா. முற்பிதாக்கள் எப்படி தேவனை நோக்கி ஜெபித்தார்களோ அதே போல் நாங்களும் உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக எங்கள் பாரங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. இரண்டாவது யாபேசோட உம்முடைய கரம் கூட இருந்ததனாலே துக்கங்கள் மாறிட்டு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பகல் வேலை முதற்கொண்டு யார் எங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் ஜனத்தோட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் தேசத்தோடு இருக்கட்டும் அப்பா. நெகேமியாவின் மேல் இருந்த கரம் ஆண்டவர் யாபேசோட கூட இருந்த கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய கரம் இந்த ஜனத்திற்காக பராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரீபால சந்தியால ரியாபா கபால ரபல ரபா ஆண்டவரே. மூன்றாவதாக எல்லா தீங்குக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்தரலும் ஆண்டவரே. அப்ப நேரிலும் ஆண்டவர் இணையதளத்திலும் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கும் இப்பொழுது விலகுவதாக. ஆண்டவர் அதற்கு முன்பதாக எங்கள் பாவங்களை எல்லாம் அகற்றி போடுங்க அப்பா. எங்கள் ஆக்கினைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இரண்டாவது சத்துருக்களுக்கு எங்களை விளக்கம் ஆண்டவரே. ஆண்டவரே நேரிலும் ஆண்டவர் இணையதளத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் அகற்றி போடுவீராக. சபைகளுக்கு விரோதமான சத்துருக்கள் விலகி போவார்களாக. ஊழியத்திற்கு விரோதமான சத்துருக்கள் விலகி போவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. திருச்சபை மக்களுக்கு விரோதமான சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவார்களாக. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மூன்றாவது ராஜாவாகிய தேவன் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவீராக. எங்கள் சபை நடுவிலே வந்து வாசம் பண்ணுவீராக. எங்கள் குடும்பங்களின் நடுவிலே நீர் வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவன் வந்து வாசம் பண்ணுவீராக. என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற வார்த்தையின் பிரகாரமும் எங்கள் நடுவிலே உலாவி ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. நெகேமியாவை போல உலகத்திற்குரிய பாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம், அலங்கத்தை குறித்த ஒரு பாரம் நெகேமியாவுக்குள் இருந்தது போல, எருசலேமை குறித்த ஒரு பாரம் நெகேமியாவுக்குள் இருந்தது போல, தன் ஜனத்தை குறித்த ஒரு பாரம் நெகேமியாவுக்குள் இருந்தது போல எங்களுக்கும் தேவ ஜனத்தை குறித்த பாரத்தை தாரும். எங்களுக்கும் தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரத்தை எங்களுக்குள் தாரும். எழுப்புதலை குறித்த ஒரு பாரம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். பாரமுள்ள பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவீராக. யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார் என்று வேதம் கேள்வி எழுப்புகிறதப்பா. எங்களை அனுப்பும் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்குள்ளாக எங்களை அனுப்பும், பட்டணங்களுக்குள்ளாக எங்களை அனுப்பும், கிராமங்களுக்குள்ளாக எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உபயோகமான பாத்திரமாக, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கனத்திற்குரிய பாத்திரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் உண்டாவதாக. தரிசனம் நிறைவேற உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா
எல்லா வருத்தங்களையும் தேவன் மறக்க பண்ணுவீராக. தரிசனங்களை நிறைவேற்றுவீராக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஒன்று கூடி ஆராதித்த பிள்ளைகளையும் இணையதளத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற இந்த நோய் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை விட்டு இந்த நோய் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எங்க தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்க தேசத்திலே அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. எல்லா கவலைகள் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இனி இந்த நோய் நிமித்தம் ஒருவரும் மறிக்காதபடி ஆண்டவரே எல்லாரும் ஜீவனோடு காப்பாற்றப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமை ஆண்டவராக. God bless you.